அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கை வச்சு ஒரு ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப், ஆனியன் 1/4 கப், க்ரீன் சில்லி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணது, கேப்சிகம் 1/2 கப், மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஹார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை 4 நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா எக்கையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரில் எக்கை டிப் பண்ண போகிறோம். இந்த பேட்டரில் இருக்கிற கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து இந்த பேட்டரோடு சேர்த்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துருங்க. நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேப்சிகம் சேர்த்துருக்கனால இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் நீங்கள் துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.